இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சார். டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ திண்டுக்கல் அந்த ஊருனா அந்த ஊருக்கு பக்கத்தில் வாங்குவாங்க. ஓகே. இப்போ சென்னை இருக்குன்னா சென்னை பக்கத்தில் வாங்குவாங்க. இங்கே எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் வாங்குறாங்க. ஓகே. கிரிக்கெட் வீரர் சச்சினுக்கு வீடு இருக்குது. விஜய் மல்லையாவுக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு 6 ஏக்கர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் இருக்குது. கமலஹாசன் 250 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காரு. சரிங்களா? இன்னொன்று ஆன் ரோடு சார், 400 மீட்டர் தான் உள்ள வர்றோம். ஆமாம், அது ரொம்ப வசதியாக இருக்குது சார். நாங்கள் உள்ள வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். உங்களுக்கு போக்குவரத்து வந்து 24/7 இருக்கு. ஓகே. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இந்த இடம் பாருங்க சூப்பர்பா இருக்கு. எங்க நோக்கிலும் வந்து உங்களுக்கு ஹில்ஸ் ஏசி போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரீன்ஸா இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீன் விஸ்டா. இது வந்து பண்ணைக்காடு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். கொடைக்கானல்ல எங்க கேட்டாலும் வந்து பண்ணைக்காடு ஃபேமஸான இடம். மக்களை இந்த கிரீன் விஸ்டாவுடைய ஃபுல் டீடைல்ஸை வந்து நம்ம மணிமாறன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மணிமாறன் சார் வந்து இந்த ஃபுல் ஏரியாவுடைய இன்சார்ஜ். இதை பத்தி நூக்கன் கார்னர் வந்து இவர் நம்ம கிட்ட இப்ப பேச போறாரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், மணிமாறன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ சூப்பர்பா இருக்கு. நல்லா ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு இது இருக்கு இந்த இடத்துல. இந்த சைட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட பேசலாம் சார். இப்போ இங்கேருந்து நம்ம வத்தலக்குண்டில் இருந்து வரும்போது பெரிய குளம் நோக்கி வர்றப்ப காட் ரோடில் நம்ம கட் ஆகிறோம். கொடைக்கானல் ரோடு. அந்த கொடைக்கானல் ரோட்ல வரும்போதே உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து மலையோட இந்த இடத்தோட சி லெவல்ல இருந்து 5000 ஃபீட் வந்து உயரம் சார். ஓகே. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா நல்ல வேலி வியூ இருக்கும். இங்க இருந்து வைகை டேம் தெரியும். இந்த இடம் வந்து பண்ணைக்காடு பிரிவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம 400 மீட்டர் நம்ம இடம். ஓகே. ஆமா. இதுல இருந்து நம்ம கொடைக்கானல் 24 கிலோமீட்டர். 24 கிலோமீட்டர்ஸ். சரி. ஓகே. இதுல வந்து பேரூர் ஆட்சி லிமிட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு சார். கண்டிப்பா. சரி, மொத்த பரப்பளவு எவ்வளவு சார்? இது 58 ஏக்கர் சார். டோட்டல் மொத்தம் 58 ஏக்கரா? எப்படி சார் இதை பிரிச்சு கொடுக்குறீங்க? 25 சென்டா தான் பிரிச்சு கொடுக்குறீங்க. ஓகே சார். இப்போ பண்ணைக்காடு ஜங்ஷன்ல இருந்து இப்போ நாங்க உள்ள வந்தோம் சார். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு, எல்லாம் தார் ரோடு தான் பார்த்திருக்கோம். சிமெண்ட் ரோடு ரொம்ப அகலமா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் சார். கண்டிப்பா சார். ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கோம் சார் ரோடு. ஓகே சார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 ஜல்லி போட்டு, அதுக்கப்புறம் கிராவல் போட்டு, அதுக்கப்புறம் காங்கிரீட் ரோடு போட்டு ஒரு 3 ட்ராக்காக இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம் கேரண்டி கொடுக்கக்கூடிய அளவு சூப்பர் சார். ரோடு வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இபி போஸ்ட் இப்போ தான் ஓட்டி இருக்கோம். தனி டிரான்ஸ்ஃபார்மே இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் இருக்கு. ஆமாம், மொத்தம் 97 வந்து ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறோம் சார். ஓகே. உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு. 2 செக்யூரிட்டி 24/7 சர்வீஸ் சார். அந்த அளவுக்கு எவ்வளவு அகலம் சார் இருக்கு? இது மொத்தம் 23 அடி ரோடு சார். எல்லா ரோடுமே எல்லாமே 23 அடி. எத்தனை பிளாட் சார் இருக்கு இதுல? வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 பிளாட் வரும் சார். ஓகே சார். அதுல வந்து நம்ம ஒரு 6 ஏக்கர் சில்ட்ரன்ஸ் பார்க்குக்காக ஒதுக்கிறோம். சூப்பர் சார். பக்கத்துலயே ஒரு ரிவர் ஒன்று போகுது சார். ஓகே. அது வந்து நம்ம அதுல கொஞ்சம் மவுண்டன் வியூ, தண்ணி கொட்டுறது மாதிரி, அருவி வர்றது மாதிரி செய்ய போறோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ண அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். ஓகே சார். ஓகே. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் இல்லையா? உள்ள இதுல வாங்குறவங்க மட்டும் தான் வர, வெளியாள்கள் உள்ள வந்து புழங்குறது வாய்ப்பு இல்ல. அலோ பண்ணலாம் சார். இப்போ கொடைக்கானல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் சார். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எப்படி இதை பதிவு பண்ண போறீங்க? இது வந்து எப்படி growth ஆகும்? எப்படி வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட இதை வாங்குவாங்க சார்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சார். டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ திண்டுக்கல் அந்த ஊருனா அந்த ஊருக்கு பக்கத்தில் வாங்குவாங்க. ஓகே. இப்போ சென்னை இருக்குன்னா சென்னை பக்கத்தில் வாங்குவாங்க. இங்கே எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் வாங்குறாங்க. ஓகே. கிரிக்கெட் வீரர் சச்சினுக்கு வீடு இருக்கு. விஜய் மல்லையாவுக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு 6 ஏக்கர் இருக்கு. இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் இருக்கு. கமலஹாசன் 250 ஏக்கர் தோட்டம் வச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 100% வந்து ஃபாரஸ்ட் சார். ஓகே. அதில் வந்து வெறும் 30% தான் நமக்கு வந்து பட்டா இடங்கள் நமக்கு கமர்ஷியல், அது கல்டிவேஷனுக்கு இருக்கு. அதனால இவங்க எல்லாரும் வந்து அங்கே ஆக்குபை பண்ணுறப்ப இதோட growth வேற லெவலில் இது வந்து ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு இயற்கையும் ஒரு ஈரப்பத காத்தோட ஒரு இயற்கை சூழலோட மிதமான ஒரு குளிரோட இருக்கக்கூடிய இடம் சார். சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தரைதளத்துக்கும் இப்போ வந்து கொடைக்கானலுக்கும் நம்ம மத்தியில் இருக்கும் சார். இது எவ்வளோ கிலோமீட்டர், அது எவ்வளோ கிலோமீட்டர் சார்? இங்கேருந்து கீழே இருந்து வரும்போது காட் ரோட்ல இருந்து வரும்போது இது 24 கிலோமீட்டர். 24 கிலோமீட்டர். அது 25 கிலோமீட்டர் சார். ஸோ 25 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டருக்கு மத்திய பகுதி மிடில் பாயிண்ட்ல இருக்கும் சார். எப்பவுமே வந்து ஓவர் குளிரும் இல்லை, நல்லா ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. இது சூப்பர் சார். சூப்பர். ஆமா, நல்ல மரங்கள் சார்.
ஓகே அதுவே நமக்கு வந்து அந்த ஈரப்பத காத்து ஆக்சிஜன்ஸ் நிறைய எல்லாம், கிடைக்கும், ஆமா, நல்ல எல்லாமே தூய்மையான ஒரு காற்று அதுதான், சுவாசிக்கிறதுக்கு சுவாசிக்கிறது. கிடைக்கும். ஸோ இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் சார். நீங்க கீழ இருந்து வந்தா பிபியே வராதுங்க சார். இங்க கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா. அந்த ஆமா அளவுக்கு சார், இப்போ நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே எல்லாமே இங்க நல்லா cure இருக்கும். ஆயிரும். ஒரு 4 நாள் தங்கிட்டு நம்ம போய் ஒரு வேலையை பார்க்குறப்ப ஒரு புத்துணர்ச்சியோட நல்லா இருக்கும் ஓகே சார். கம்பீரமா. சார் இப்போ நான் அங்க இருந்து பார்க்கும்போது அங்க காவி கலர்ல ஒரு பில்டிங் இருந்துச்சு சார், அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் இப்போ நான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எதை பேஸ் பண்ணி சார் இங்க வந்து அந்த அப்ரிசியேஷன் கிடைக்குது? பக்கத்துலயே பாத்தீங்கன்னா விவேகானந்த வித்யாலயா ஸ்கூல், வித்யாலயா ஸ்கூல், ஓகே ஏத்தாப்புலயே ஒரு காலேஜ், ஓகே ஏத்தாப்புல தான் பண்ணைக்காடோட பேரூராட்சி, ஓகே அங்க இருக்க ஹாஸ்பிட்டல், ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஓகே எல்லாமே ஓகே இருக்கு ஓகே சார். சார் ஓகே. இதுல ஃபேஸ் 1ல வாங்கினவங்க 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சத்துல நாங்க கொடுத்தோம் சார். பேஸ் 1 இன்னைக்கு இந்த ஃபேஸ் 2 முடிச்சிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ வந்து பேஸ் 1 பேஸ் 2 அண்ட் பேஸ் 3 3, இல்லையா? ஆமா இப்போ சார். பேஸ் 1 முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிருச்சு, 2வும் முடிஞ்சிருச்சு. 5 பிளாட் தான் 2லயும் 5 பிளாட் இப்போ பெண்டிங் இருக்கு. ஆமா சார். ஓகே ஆமா. ஓகே. இப்போ 3 வந்து ஒரு எவ்வளவு பிளாட் சார் இருக்கும்? அது ஒரு 60 பிளாட் வரும். பேஸ் 3ல வந்து 60 பிளாட் 60 25 சென்ட் பிளாட். ஓகே ஓகே. இன்னொன்னு ஆன் ரோடு சார், 400 மீட்டர் தான் உள்ள வரோம். ஆமா ஆமா, அது ஒரு ரொம்ப வசதியா இருக்கு சார். நாங்க ஆமா. உள்ள வந்து நீங்க ரொம்ப 24 ஈஸியா வந்துட்டோம். உங்களுக்கு போக்குவரத்து வந்து 24/7 இருக்கும். இருக்கு. ஓகே ஆமா, ஓகே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. உங்களுக்கு பயம் கிடையாது. சரி சார் ஓகே தண்ணி பிரச்சனை எப்பவும் கிடையாதுங்க. ஓகே சார். கொஞ்சம் ரேட் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் ரேட் வந்து ஒரு சென்ட் 2,50,000 சார். ஓகே சார் ஓகே. இதை வந்து நம்ம ஒரு 30 நாளைக்குள்ள பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தனிப்பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரீங்களா? தரோம் ஓகே சார். சூப்பர் சார். தனிப்பட்டா, தனி எஃப்எம்இ கொடுத்துருவோம். ஓகே எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே சார் ஓகே. இன்னும் ஷார்ட்டா ஏதாவது பண்றாங்கன்னா ஏதாவது பேசிக்கலாம் சார். பேசிக்கலாம். அப்போ குயிக்கா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட கண்டிப்பா நீங்க நெகோஷியபிளுக்கே வரீங்க. வரேன். ஓகே சூப்பர் சார். சார் இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நாங்கள் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் கேபசிட்டி பண்ணி கொடுக்குறாலும் கேட்போம். அது மாதிரி எதனா நீங்கள் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா சார். திண்டுக்கல்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு சார். ஓகே. திண்டுக்கல் வந்துட்டு அங்கேருந்து நம்ம கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு ஓகே A to Z அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நேராக வந்து திண்டுக்கல்லே இறக்கி விட்டுருவோம். ஸோ எங்கே இருக்கிறவங்களும் உங்கள் திண்டுக்கல் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டோம்னா நீங்கள் வந்து கேபில் வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள அங்கேயே கூட்டிட்டு போய் விட்டுறீங்க. சார் இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சார், இப்போ நான் எவ்வளோ அட்வான்ஸ் கட்டணும், எவ்வளோ டியூரேஷன் டைம் கொடுக்குறீங்க சார்? 5 லட்ச ரூபா அட்வான்ஸுங்க சார். சரி, உங்களுக்கு லீகல் பேப்பர் எல்லாம் A to Z கொடுத்துருவோம். ஓகே. 30 நாள்ல பண்ணீங்கன்னா இந்த இது நான் சொன்னது முன்னாடி சொன்னேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுத்துறீங்க. பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம்ன்றது மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ நீங்க வந்து அதுல இருந்து ஒரு 2 மாசம் கூட அதிகபட்ச டைம் கொடுக்கலாம். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓ, இப்போ டிலே ஆயிடுச்சுன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு 30 நாளுக்குள்ள எல்லாமே அவங்க 30 நாளுக்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா நீங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில குத்துறீங்க. சோ ஈஸி சர்வீஸ் பண்ணி தரீங்க. ஆமா சார். ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமா வியாபாரம் வந்து 3rd பேஸ்ல நாங்க வந்து அச்சீவ் பண்றோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மக்களை இந்த சைட்டை பற்றி நூக் அண்ட் கார்னர் எல்லா டீட்டெயிலையும் நம்ம மணிமாறன் சார் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பதிவை நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இது மாதிரியான இடங்கள் வந்து தேவைப்படலாம். நீங்களும் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், நாங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். மக்களை இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில், நல்ல வீடியோவில், நல்ல லொக்கேஷனில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.